திருமலையில் தற்போது வரை பெருமாளுக்கு படைக்கப்படும் உணவில் கருவேப்பிலையும், அணிவிக்கும் பூக்களில் கனகாமரமும் சேர்க்கப்படுவதில்லை. அது ஏன் என்று உங்களுக்கு தெரியுமா? திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க வரும் பக்தர்கள் முதலில் திருச்சானூர் சென்று பத்மாவதி தாயாரை தரிசிப்பது வழக்கம். பெருமாள் பத்மாவதி தாயார் இல்லாமல் தனியாக வீற்றிருந்து அருள் செய்யும் தலம் திருமலை மட்டுமே. இங்கு பெருமாளின் திருமார்பில் ஸ்ரீதேவி பூதேவி வீற்றிருக்கிறார்கள். ஆனால் பத்மாவதி தாயாருக்கு என்று தனியாக சன்னதி கிடையாது. பத்மாவதி தாயாரை தரிசிக்க வேண்டுமென்றால் கீழ் திருப்பதிக்கு வந்து திருச்சானூர் தலத்தில்தான் தரிசிக்க வேண்டும். பொதுவாக அனைத்து பெருமாள் கோவில்களிலும் மூலவர் சன்னதிக்கு அருகில் பத்மாவதி தாயாருக்கு தனியாக சன்னதி இருக்கும். தாயார் எப்போதும் பெருமாளை பார்த்தபடியே அமர்ந்திருப்பார் என சொல்வார்கள். ஆனால் பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் திருப்பதியில் மட்டும் தாயார்க்கென்று தனி சன்னதி கிடையாது. திருமலையின் மூலவராக வெங்கடேச பெருமாள் காட்சி தருவார். ஸ்ரீனிவாச பெருமாளுக்கும் பத்மாவதி தாயாருக்கும் திருமணம் முடிந்த பிறகு மாப்பிள்ளைக்கு பெண் வீட்டு சார்பில் அனைத்து விதமான சீர்வரிசைகளும் கொடுக்கப்பட்டது. தான் மகாலட்சுமியின் அம்சம் என்பதை மறந்த பத்மாவதி தனது பிறந்த வீட்டில் கொடுத்துள்ள சீர்வரிசைகள் பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருந்தார். இதை கேட்டுக்கொண்டிருந்த பெருமாள் சீர்வரிசையில் குறை உள்ளதாக சொன்னார். என்ன குறை என கேட்ட பத்மாவதியிடம், சமையலில் முக்கியமாக பயன்படுத்தப்படும் கருவேப்பிலையும் பூக்களில் கனகாமரம் மட்டுமே இல்லை என விளையாட்டாக கூறினார். தனது தந்தையிடம் அவற்றை கேட்டு வாங்கி வருவதாக சென்றார் பத்மாவதி. சூரிய உதயத்திற்கு முன் வராவிட்டால் தான் திருமலைக்கு தனியாக சென்று தங்கி விடுவதாக சொன்னார் பெருமாள். சீக்கிரம் திரும்பி வந்து விடுவதாக சொல்லி சென்ற பத்மாவதி வெகு நேரமாகியும் திரும்பி வரவில்லை. அவர் திரும்பி வருவதற்குள் சூரிய உதயம் வந்துவிட்டது. இதனால் பத்மாவதி தாயார் திருச்சானூரிலேயே தங்கிவிட்டார். திருமாலும் திருமலைக்கு தனியாக சென்று கோவில் கொண்டார். இதன் காரணமாகவே திருமலையில் தற்போது வரை பெருமாளுக்கு படைக்கப்படும் உணவில் கருவேப்பிலையும் அணிவிக்கும் பூக்களில் கனகாமரமும் சேர்க்கப்படுவதில்லை. இருந்தாலும் பத்மாவதி தாயாரை காண்பதற்காக திருமலையில் இருந்து ஏழுமலையான் தினமும் இரவில் திருச்சானூருக்கு வருவதாகவும், இரவு முழுவதும் தாயாருடன் இருந்துவிட்டு அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு முன் திருமலைக்கு சென்று விடுவதாகவும் கூறப்படுகிறது.